வாழ்தலை கொண்டாடலாம் வாங்க. புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் ஒரு வித்தியாசமான வருடமாக, உங்களுக்கு பெருமகிழ்ச்சியின் ஆண்டாக, ஒரு பெருக்கத்தின் ஆண்டாக, பெருநிறைவின் ஆண்டாக அமைய வாழ்த்துக்கள். ஒவ்வொரு வருடத்தையும் ஆரம்பிக்கிறப்ப அழகா ஆரம்பிக்குது. கொண்டாட்டங்கள், பிரார்த்தனைகள், வாழ்த்துக்கள் அப்படின்னு. இதுல நாம கொஞ்சம் நாட்கள் போக போக கொஞ்சம் வழி இழந்துடுறோமோ, எங்க இந்த தீர்மானங்கள் இல்லாம போகுதோ அங்க நம்முடைய கெப்பாசிட்டியை நம்ம இழந்து போயிடுறோம். நம்ம கெப்பாசிட்டியை எப்படி இழக்கிறோம் அப்படின்னா, எனக்கு இதுல தகுதி இல்லையோ, என்னுடைய தீர்மானங்களை நிறைவேற்ற முடியறதுக்கு எனக்கு தகுதி இல்லையோ அப்படின்னு நம்மளே ஒரு குறைய செல்ஃபா ப்ளேம் பண்ணிட்டு செய்ய முடியாம போறதுனால கெப்பாசிட்டியை இழந்து போறோம். நான் கெப்பாசிட்டி எங்கேயும் உங்களை விட்டு போகலை. உங்களுடைய திறன், கேப்பபிலிட்டி உங்ககிட்டயே தான் இருக்கு. இப்போ அந்த திறனை எப்படி மீட்டெடுக்கலாம் அப்படின்னா, உங்க திறனுக்கு ஏற்ற வேலைகளை தீர்மானமா எடுங்க. ஒரு வருடத்துக்கான தீர்மானமாலாம் நீங்க எடுக்க வேண்டாம். இன்றைக்கு எத்தனை வேலை நான் செய்ய போறேன், என்னுடைய ஒரு வருடத்து இலக்குக்கான ஒரு நாளுடைய பங்களிப்பு என்ன, இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன் அப்படிங்கிறத நீங்களே வகையெடுத்து அதை டிஃபைன் பண்ணி ஒரு நோட்ல எழுதுங்க. 10 வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது ஆர்வம் இருக்கலாம். ஆனா அதற்கான நமக்குரிய அந்த பொறுமையும் நிதானமும் கன்சிஸ்டன்சி, தொடர்ந்து செயலாற்றுகிற தன்மையும் நம்மக்கிட்ட இருக்கணும். அதை நம்ம கல்டிவேட் பண்றதுக்கு முன்னாடி 10 வேலையை எடுத்த உடனே எழுதாதீங்க. 2 அல்லது 3 வேலைகளையோ உங்களுக்கு பெரு ஆர்வம் இருக்கிற அந்த விஷயங்களை எடுத்து எழுதுங்க. முடிக்க ஆரம்பிங்க. டிக்ளேர் பண்ணுங்க. இன்னைக்கு இது கண்டிப்பா செய்வேன் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டு நைட்டுக்குள்ள அதை முடிச்சுட்டு உங்களுக்கு நீங்களே ஒரு தட்டிக்குங்க. இன்னைக்கு சூப்பராக பண்ண, சூப்பர் அப்படின்னு உங்களை நீங்களே தட்டி கொடுத்துக்கோங்க. வெல் டன், யூ ஸ்மார்ட், யூ கேப்பபிள், யூ வர்தி இனஃப், யூ டிசர்வ் அப்படின்னு சொல்லி உங்களை தட்டி கொடுத்துக்கோங்க. அப்போது அடுத்த நாளுக்கான ஒரு உந்து சக்தி கிடைக்கும். அடுத்த நாளும் டிக்ளேர் பண்ணி செய்ய ஆரம்பிங்க. இப்படி தொடர்ந்து செய்யும்போது உங்களுடைய ஆற்றல் மீதான நம்பிக்கை உங்களுக்கே வரும். நீங்கள் இந்த 3 ஏற்கனவே செய்து கொண்டிருந்த பணிகளோடு சேர்த்து உங்களால் இன்னும் கொஞ்சம் விஷயங்களை ஆட் பண்ணிக்க முடியும். 5 6 விஷயங்களை செய்ய ஆரம்பிங்க. உங்களை நீங்கள் தகுதியை மேம்படுத்துறதில்ல, உங்கள் தகுதியை முழுமையாக பயன்படுத்த ஆரம்பிப்பீங்க. உங்கள் கேப்பபிலிட்டிஸை நீங்கள் ஃபுல்லாக யூஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. டிக்ளேர் பண்ணி அந்த விஷயங்களை அன்னன்னைக்குள்ள முடிங்க. உங்களுடைய இந்த ஆண்டு மிக செழுமையான ஆண்டாக அமைய வாழ்த்துக்கள். நன்றிகள்.